அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த உலகமே அன்பாலையும் நேசத்தாலையும் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. உலக அமைதிக்கான தீர்வே அன்பையும் நேசத்தையும் பரப்புவதுதான் அப்படின்னு பெரிய பெரிய வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப இயல்பா ரொம்ப சுலபமான விஷயத்தை சொல்லி நேசத்தை வளர்க்கறது எப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க இறை நம்பிக்கையாளர் ஆகாத வரைக்கும் சொர்க்கத்துக்குள்ள நுழையவே முடியாது. அது மாதிரி நீங்க ஒருவரை ஒருவர் நேசிக்காத வரைக்கும் இறை நம்பிக்கையாளராக ஆகவே முடியாது. அப்படி இறை நம்பிக்கையாளராக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா, சொர்க்கத்துக்குள்ள நுழையணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா, முதல்ல நீங்க சலாத்தை பரப்புங்கன்னு ஒரு தீர்வை ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னாங்க. அப்போ சலாம பரப்புவதன் மூலமாக உலக அமைதி கிடைக்கும்னா இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவன் என்னப்பா பள்ளிவாசலுக்கு வரான் போறான் சலாம் கூட சொல்றதில்ல அப்படின்னு சொல்லுகிற ஒரு பிரிவினரும், சலாம் சொல்றதெல்லாம் கடமை இல்லை பதில் சலாம் தான் கடமை அப்படின்னு சொல்லுகிற பிரிவினரும் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். சலாம் சொல்ல மாட்டேங்கிறான்னு ஒருவர் சொல்லுவாரே, ஆனால் அவர் சலாமுடைய முக்கியத்துவத்தை உணரான்னு அர்த்தம். முக்கியத்துவத்தை நான் உணர்ந்திருந்தா பிறகு எனக்கு சலாம் சொல்லணும், நான் காத்திருக்கக்கூடாது. நான் சலாம் சொல்லி அந்த நன்மை எல்லா கிட்ட கேட்கணும்னு நான் முயற்சி பண்ணணும். அதுபோல சலாமுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவராக இருந்தால் பதில் சலாம் சொல்றதா கடமைங்கிற வார்த்தையும் சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உங்களுடைய சகோதரரை பார்த்தா நீங்க புன்முறுவல் செய்யற விஷயத்தை கூட நீங்க இழிவா நினைச்சிடாதீங்கன்னாங்க. அந்த அடிப்படையில சலாமை அதிகமாக பரப்புவதன் மூலமாக உலக அமைதியை பரப்புகிற வேலைகளில் முஸ்லிம்கள் ஈடுபடுறாங்கிற விஷயத்தை நம்ம செய்வோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.